வணக்கம். இனிதான உலகத்தில் அழகான தமிழீழம் உருவாக உழைத்த மாவீர தெய்வங்களை மனதில் நிறுத்தி இதே தெய்வம் தேசிய தலைவனை போற்றி அவையோரை அகவணங்கி நான் உங்கள் முன்னிலையில் இளைய தலைமுறை எழு புதிய வரலாறு படை எனும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். வாழ்வாங்க வாழ்ந்த வையகத்தில் வரலாறு படித்த தமிழ் இனத்தின் வரலாறு எங்கே? வந்தேறு குடிகளின் வஞ்சகத்தன்மையால் விழுந்து விட்டது. அரசியல், பொருளாதார, மொழி, பண்பாடு, கேள்விகளால் அவனியல் புகழ் பூட்டு மிடுக்குடன் வாழ்ந்த பெருதவர் இனத்தின் காலப்பதிவுகள் மெல்ல மெல்ல சிதைந்து வருகிறது. சிதைய விடலாமா? இல்லவே இல்லை. தமிழர் தாயகத்தில் உரிமைகளுடன் வாழ்ந்த இனத்தின் பயணத்தில் அந்நிய ஆதிக்க சக்திகள் புகுந்ததால் அத்தனையும் அணிந்தது. வீரம் கொண்ட தமிழினம் தமது உரிமைகளை மீட்டிட அஹிம்சை வழி, ஆயுத வழி என பல யுக்திகளும் கையாண்ட போதும் அவை அத்தனையும் அழிக்கவிடப்பட்டது. கருங்கடலில் காற்றடிக்கும் கப்பலாய் தள்ளாடுகிறது தமிழர் நிலை. தாயக மக்கள் வரலாறு படைத்திருந்த தமது வாழ்க்கை பயணத்தை மீட்டி மீட்டி கண்ணீர் விடுகின்றனர். தொலைந்து விட்ட சுதந்திரத்தை எண்ணி எண்ணி சோகத்தில் நித்தமும் வாழ்கின்றனர். புதிய அத்தியாயம் ஒன்று படைத்திட சுதந்திர தமிழ் ஈழத்தை உருவாக்கிட தனி அரசால் தரணியில் மிளற என தங்கை தலைவன் எடுத்த முயற்சிகள் கனவாய் போனது. இரண்டகர் சூழ்ச்சியாலும் சர்வதேசத்தின் கூட்டு முயற்சியாலும் சுதந்திர வாழ்வு செத்து மடிந்தது. தமிழீழ கனவை நனவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இளையவராகிய நாம் துணிந்தள வேண்டும். குத்த குத்த குனியாதது தமிழ் பரப்பரை, விழுவிழ எழுவும் வீரர்கள்வும். இன்னுமோர் ஆயுத போராட்டம் வேண்டாம், அழிவுகள் வேண்டாம். இளையவர் நாம் இணைந்தால் எதையும் வெல்லலாம். நாளை எதிர்காலம் நம் கையில். எழுத்து எனும் ஆயுதம் கொண்டு அஹிம்சை எனும் போராட்டத்தினை கையிலேந்தி துணை நிற்க, ஊடகங்கள் துணை நிற்க, மக்கள் சக்தி அணி சேர்க்க, ஐநா முதல் அமெரிக்கா வரை எம்மவரை நிற்காத நிலையை எடுத்துரைத்து புதியதோர் உலகம் செய்ய வேண்டும். புது யுகம் ஒன்று படைத்திட வேண்டும். புறப்பட்டு வா தோழி, நீயும் புறப்பட்டு வா தோழி. ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என இளையவர் அனைவரும் ஒரு மனதாய் திறந்து ஓங்கு குரல் கொடுத்து தமிழ் அந்நியன் சுதந்திர வாழ்விற்காய் ஏறும் பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.